அண்ணன் திருமாவளவன் தான் அதுல மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட முதல்ல திமுக அரசு யா அங்க உள்ள அதிகாரிகள் யாரோட கொடிக்கம்பத்தை எடுக்கிறாங்களோ இல்லையோ, எங்க கொடி கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறது இல்ல. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறது இல்ல. ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அடிமையா அவங்க கூட்டணி தான் இருப்பேன். ஏன்னா பாஜக உள்ள வந்துரும். அதுக்கு நாங்க எவ்வளவு அடிமையா வேணாலும் இருப்போம், அடிமைத்தனமோடு இருக்கிறார்கள். கோர்ட் சொல்றதுல நான் ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுல லீகலா ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு நிமிடம். கோர்ட் சொன்னா அதுக்கு நான் மறுத்து சொல்ல முடியாது. ஆனா அதிகாரிகள் பாராபட்சமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்கிறேன். இங்க கொடிய எடுக்கிறதுல, அப்புறப்படுத்துறதுல பாஜக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க, அதிமுக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க. திமுக கொடி அப்படியே இருக்கும், காங்கிரஸ் கொடி அப்படியே இருக்கும். ஆனா விடுதலை சிறுத்தை கொடி அப்புறப்படுத்திடுவாங்க. அண்ணன் திருமாவளவனே பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆனா கொடியை அப்புறப்படுத்தினா கூட அவர் அப்படியே தான் இருப்பாராம். ஆக பாஜக யாரையெல்லாம் பயமுறுத்தி வைத்திருக்கிறது என்பதுதான்.